அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பெயர் முனைவர் சா பூங்குழலி, உதவி பேராசிரியர், முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி, தன்னாட்சி, சேலம் 16. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு கம்பராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல திருவடி தொழுத படலம் அப்படிங்கிற பகுதி தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடப்பகுதியா அமைஞ்சிருக்கு. முதல்ல கம்பராமாயணம் அப்படின்னா என்ன? காப்பியங்கள்ல மிக சிறந்த ஒரு காப்பியமாக திகழக்கூடியது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கடந்து இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு காப்பியம் அப்படின்னா இந்த கம்பராமாயணத்தை நம்ம சொல்லலாம். கம்பராமாயணம் அப்படிங்கிறது வடமொழியில வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தான் இந்த கம்பராமாயணம் அப்படிங்கிறது. கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படிங்கிற 6 காண்டங்களை கொண்டது. 118 படலங்களை உடையது. 10,589 பாடல்களை கொண்டனவாக இந்த கம்பராமாயணம் அமைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 காண்டங்கள்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு காண்டமாக திகழக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரகாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த கம்பராமாயணம் கம்பருடைய வரிகளுக்கு கம்பராமாயணத்துடைய சிறப்பை கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு கம்பசூத்திரத்துல சொல்லுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி, அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆனவிதம் கூறி என்னை ஆழுகிறான் மூளைதனில் ஏறி, தென்னிலங்கையில் சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து, கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மையென்று நம்பு, காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு, கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென நம்புகிறேன், பாட்டெழுதும் நானே அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று சொல்றாரு கண்ணதாசன் தன்னுடைய கம்பசூத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில. அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு கம்பராமாயணத்துல ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு காண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த சுந்தரகாண்டம் சிறப்பு மிக்கது? சுந்தரம் அப்படின்னா என்ன? இப்ப பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராமனுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியது. இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் அனுமனுடைய பெருமையை சொல்லுவது. பெருமைன்னு கூட சொல்ல வேணாம், பக்தி, அனுமனுடைய ஒரு எதிர்பார்ப்பற்ற ஒரு பக்தியை சொல்லக்கூடியதுதான் இந்த சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாலகாண்டம் அப்படிங்கிறது ராமனுடைய பிறப்பை பற்றி சொல்லக்கூடியது. அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம் எல்லாம் அந்த ஊர், அந்த இடத்தை வைத்து அதற்கான பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சுந்தரகாண்டத்தை மட்டும் ஏன் சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பல விளக்கம் கொடுக்குறாங்க. சுந்தரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்றாங்க. அப்ப இங்க என்ன அழகு சொல்லக்கூடியது? அனுமனுடைய அழகு. அனுமனுடைய அழகுனா என்ன? முக அழகா? நாலடியார் ஒரு பாடல் சொல்லும், ரொம்ப அருமையான பாடல். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாமெனும் நெடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லும். அப்படின்னா என்ன? எது நமக்கு அழகு? நல்லா அழகா நம்ம முகபாவனைகள்லாம் பண்ணிக்கிறோம், முகத்தை எல்லாம் அலங்கரிச்சுக்கிறோம், கூந்தல்லாம் அலங்கரிச்சுக்கிறோம். இதெல்லாம் அழகா? கிடையாது. எது அழகு அப்படின்னா இது நல்லது இது கெட்டது என்று நமக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்கின்ற இந்த கல்விதான் மிகச்சிறந்த அழகு அப்படின்னு சொல்லி நாலடியார் சொல்லும். அது ஒரு வகை அழகு. இங்க என்ன அழகு சொல்லக்கூடியது அப்படின்னா சுந்தரகாண்டம் முழுவதும் அனுமனுடைய பக்தி தான் அழகு. அவனுடைய எதிர்பார்ப்பற்ற ஒரு பக்தி. இப்ப நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட போய் வேண்டப்ப எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம வேண்டுவோம் இல்லையா? ஆனா இங்க அனுமன் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ராமனிடம் வேண்டவில்லை. வேண்டாத எதிர்பார்ப்பற்ற ஒரு பக்தி ஆழத்தை சொல்வதுதான் இந்த சுந்தரகாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த சுந்தரகாண்டத்துல நமக்கு பாடப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவடி தொழுத படலம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பாடப்பகுதி. சுந்தரகாண்டத்தை பத்தி சொல்லுவாங்க.
சுந்தரகாண்டம் எனும் பெயர் சொல்வார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் அப்படிம்பாங்க. கம்பராமாயணத்துல ஒரு சிறந்த பகுதி அப்படிங்கிறோம். ராமச்சந்திர மூர்த்தியையும் ராம பக்தனான அனுமனையும் மனதிலே தியானித்துக் கொண்டு இந்த சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கும் கேட்போருக்கும் வாழ்வில் எல்லா வளங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. இந்த சுந்தரகாண்டம் எதை சொல்லுது? கண்டேன் சீதையை என்று ராமனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயனின் பெருமையை முழுக்க முழுக்க சொல்வதான் இந்த சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தின் கதை என்ன? ராவணன் சீதையை சிறைபிடித்து வைத்திருக்கிறான் இலங்கையிலே. இங்கே ராமன் மிக வருத்தத்தில் மூழ்கி இருக்கிறான். இதனால் ராமனின் தூதுவனாக சுக்ரீவன் அங்கதனுடைய படைத்தலைவன் ஒருவரான இந்த அனுமன் தான் இலங்கையை நோக்கி செல்கிறான். அங்கே சென்று சீதையை கண்டு மீண்டு வந்து ராமனிடம் சொல்கிறான், நான் சீதையை கண்டு விட்டேன், அவள் கற்பொழுக்கத்தோடு நலமாக இருக்கிறாள் என்பதை ராமனிடம் உரைக்கும் பகுதிதான் இந்த சுந்தரகாண்டம். இதுல அவனுக்கு அனுமன் இலங்கைக்கு செல்லும் பொழுது அவனுக்கு ஏராளமான துயரங்கள் ஏற்படுகிறது. அந்த துயரங்களை எல்லாம் அவன் துயரங்களையும் சவால்களையும் அவன் எவ்வாறு எதிர்கொள்கிறான் என்பதை சொல்வதுதான் இந்த சுந்தரகாண்டம். இதுல திருவடி தொழுத படலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராவணனிடம் சென்று இலங்கைக்கு சென்று சீதையை கண்டுவிட்டு அந்த இலங்கையிலிருந்து மீண்டு வந்து ராமனிடம் சொல்லும் பகுதி. கண்டேன் சீதை என்று ராமனிடம் சொல்லி அவர்களெல்லாம் இலங்கைக்கு அழைத்து செல்ல தூண்டும் ஒரு பகுதி தான் இந்த திருவடி தொழுத படலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, நம்ம பாடப்பகுதிக்கு போலாம். அதுல பாத்துங்க, முதல் பாட்டு அப்படின்னா, வான்வழி மீளும் அனுமன் மகேந்திர மலையில் குதித்தல் அப்படிங்கிறாங்க. இப்ப முதல்ல கிளம்புறப்போ எங்கிருந்து புறப்படுவாரு அப்படின்னா, அனுமன் மகேந்திர மலையிலிருந்து தான் புறப்படுவாரு. மகேந்திர மலையிலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு செல்வார் சீதையை தேடி. இப்ப திரும்ப இலங்கையிலிருந்து மகேந்திர மலைக்கு திரும்ப வரக்கூடிய பகுதியை சொல்வதுதான் இந்த திருவடி தொழுதப்படலாம். முதல் பாட்டு. நீங்குவென் விரைவின் என்னும் நினைவினன் மருங்கு நின்றது ஆங்கு ஒரு குடுமிக் குன்றை அருக்கனின் அணைந்த ஐயன் வீங்கினன் உலகையெல்லாம் விழுங்கினன் என்ன வீரன் பூங்கலல் தொழுது வாழ்த்தி விசும்பிடை கடிது போனான். நீங்குவென் விரைவின் என்னும் நினைவினன். நீங்குவென்னா எங்க? இலங்கையை விட்டு நீங்கணும், சீக்கிரமா போகணும், வேகமா போய் ராமனிடம் சொல்லணும், நான் சீதையை பார்த்துட்டேன், சீதை நல்லா இருக்கா அப்படிங்கிற செய்தியை ராமன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனுமனுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் நீங்குவேன் விரைவின் என்னும் நினைவின். இந்த இடத்தை விட்டு, இந்த இலங்கையை விட்டு மிக வேகமாக விரைவாக நான் நீங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவன் மருங்கு நின்றது ஆங்கு ஒரு குடும்பிக் குன்றை. இலங்கையை விட்டு பறந்து வான்வழியாக வர்ற வழியில அங்க ஒரு குடுமிக் குன்றை அப்படிங்கிற. மருங்கு நின்றதுன்னா அங்கே அருகே, அவன் செல்லும் வழியிலே அருகே நிற்கிறது ஒரு குடுமிக் குன்றை அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய குன்றுனா மலை. என்ன மலை இங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மைனாக பர்வதம் அப்படிங்கிற ஒரு மலையை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அனுமன் மகேந்திர மலையிலிருந்து இலங்கைக்கு போகும் பொழுது, சீதையை தேடி செல்லும் பொழுது அந்த மகேந்திர மலை அவனுக்கு இடையூறாக முன்னாடி வரும். அனுமன் செல்லும் பொழுது வரும், அவருக்கு இடையூறாக நிற்கும். அப்பொழுது அனுமன் நினைச்சுக்குவாரு, இந்த மலை தனக்கு இடைஞ்சல் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி மிக கோபம் கொண்டு தன் நெஞ்சினால் அந்த மலையை தகர்த்து தள்ளுவார். திரும்ப அந்த மலை எழுந்து அனுமனிடம் பேசும். வாயுவின் மைந்தனே, நான் உனக்கு நண்பனாவேன். முன்பொரு நாள் உன்னோட தந்தை எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். அதன் பொருட்டு நான் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். நீ நீண்ட தூரம் பயணம் செய்ய இருக்கிறாய். ஆகவே இங்கு தங்கி சற்று இளைப்பாரி விட்டு உன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடல், அந்த மலை எழுந்து வரும், மைனாக பர்வதம் அப்படிங்கிற மலை. இதை கேட்டதும் அனுமனுக்கு மட்டும் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனா உடனே அனுமன் சொல்லுவாரு, வேலை வண்ணனின் வேலையாக நான் வேலை தாண்ட வந்தேன். எனக்கு சோலை நிழலெதற்கு, சோர் எதற்கு? நீ சொன்ன சொல்லே விருந்தாய் உண்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. முன்னா என்னது, நான் ராமபிரானுடைய காரியமாக போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப அவசரமா சென்று கொண்டிருக்கிறேன். ஆகையால் அந்த பணி நிறைவடைந்து வரும் பொழுது நான் உன்னிடம் தங்கி செல்கிறேன், இளைப்பாரி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனுமன் செல்வார். இப்ப அது அவருக்கு நினைவில் வரும். அப்ப அங்க அந்த மலை அனுமன் திரும்பி வருவதை கண்டு அந்த மலை அங்கே நிற்கிறது. அதான் மருங்கு நின்றது அப்படிங்கிறாங்க. இடையூறாக அந்த மலை நிற்கிறது. ஆங்கு ஒரு குடுமிக் கொன்றை அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய குன்று அந்த மலை, மைனாக பர்வதம் அப்படிங்கிற மலை நிற்குது. அதை கண்ட அனுமன் அருக்கனின் அணைந்த ஐயன் அப்படிங்கிறாங்க. சாதாரணமா சொல்லல, ஒரு உவமை சொல்றாங்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியன் போல மிக வேகமாக விரைந்து வருகின்ற அனுமன் அப்படிங்கிறாங்க. எப்படி சூரிய கதிர்கள் எல்லாம் இந்த பூமியில்
மிக வேகமாக விரைந்து வந்து சேருகிறதோ அதுபோல அனுமன் விரைந்து வருகின்றான் இலங்கையிலிருந்து ராமனை தேடி. வீங்கினன் உலகையெல்லாம் விழுங்கினன் என்ன வீரன். அங்க வந்து மகேந்திரமலையில் நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? வீங்கினன் உலகையெல்லாம் விழுங்கினன் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை எல்லாம் தன்னுள்ளே அடக்கம் கொண்டவன் யாரு அப்படின்னா திருமால். மாபலி சக்கரவர்த்தியுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இந்த உலகத்தை வந்து 2 அடியால் அளந்து காட்டினார் இல்லையா திருமால். அந்த பகுதி தான் இப்ப சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேருருவம் எடுத்து, எப்படி திருமால் பேருருவம் எடுத்து இந்த உலகத்தை வந்து 2 அடியால் தன்னுள் அடக்கம் கொண்டாரோ அதை போல ஒரு பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு அந்த வீரன் யாரு? அனுமன் அங்கே வந்து நிற்கின்றான் அப்படிங்கிறாங்க. எப்படி? பூங்கழல் தொழுது வாழ்த்தி. பூங்கழல் அப்படின்னா பூ போன்ற, கழல்னா பாதம். மென்மையான அந்த ராமனுடைய பாதத்தை தன்னுடைய மனதினால் தொழுது வணங்கி வாழ்த்தி விட்டு விசும்பிடை கடிது போனான் அப்படிங்கிறாங்க. வானத்தில், விசும்புனா வானம், வானத்தின் வழியாக இலங்கையில் வந்து மிக வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கிறான். எப்படி வந்து கொண்டிருக்கிறான்? அருக்கணின் அணிந்த ஐயன் அப்படிங்கிறாங்க. சூரியனை போன்று மிக வேகமாக அந்த அனுமன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அந்த பாடல். நீங்குவன் விரைவின் என்னும் நினைவினன் மருங்கு நின்றது ஆங்கொரு குடுமிக்குன்றை அருக்கணின் அணைந்த ஐயன் வீங்கினன் உலகையெல்லாம் விழுங்கினன் என்ன வீரன் பூங்கடல் தொழுது வாழ்த்தி விசும்புடை கடிது போனான். பூ போன்ற மென்மையான பாதத்தை, அந்த ராமனுடைய பாதத்தை தன் மனதிலே எண்ணிக்கொண்ட அந்த அனுமன் இலங்கை மாநகரத்திலிருந்து மகேந்திரமலையை நோக்கி வான்வெளியிலே மிக வேகமாக விரைந்து கொண்டிருக்கிறான். எவ்வாறு? சூரியனை போன்று வேகமாக வந்து கொண்டிருக்கிறான். அந்த அனுமன் வரும் வழியிலே அங்கே அந்த மைனாக பர்வதத்தை கண்டு அதன் முன் நிற்கிறான். எவ்வாறு எழுந்து நிற்கிறான்? எப்படி இந்த உலகத்தை 2 அடியால் அழப்பதற்காக தன்னுடைய பேருருவத்தால் தன்னுடைய உலகத்தையெல்லாம் தன்னுள் அடக்கம் கொண்டான் அந்த திருமால். அந்த திருமாலை போன்று இவன் எழுந்து நிற்கிறான் அனுமன் அப்படின்னு இந்த பாடல் சொல்றாங்க. அடுத்த பாடல். அனுமன் மைனாகிரிக்கு செய்தி சொல்லிவிட்டு மகேந்திரகிரியில் குதித்தல் அப்படிங்கிறாங்க. அங்க வான்வழியா வரும் பொழுது மைனாக பர்வதத்தை, அந்த மைனாக பர்வதம் அப்படிங்கிற மலையை பார்த்து அதுகிட்ட சொல்லிட்டு அங்க இலங்கையில் என்ன செய்தி எல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு மகேந்திரமலைக்கு போறதுதான் இந்த பாடல். மைனாகம் என்ன நின்ற குன்றையும் மரபின் எய்தி கைநாகம் அணையோன் உற்றது உணர்த்தினன் கணத்தின் காலை பைநாகம் நிகர்க்கும் வீரர் தன்னெடு வரவு பார்க்கும் கொய்நாகம் நருந்தேன் சிந்தும் குன்றடை குதியும் கொண்டான். அழகான பாடல் பாரு. மைனாகம் என்ன நின்ற, அந்த மைனாக பர்வதம் அப்படிங்கிற மலை அங்கே நின்று கொண்டிருக்கிறது. மரபின் எய்தி, அதாவது தன்னுடைய மரபுப்படி அவன் முன்னாடி சொல்றான் இல்லையா, நான் வந்து வரும் பொழுது உன்னை பார்த்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினைத்து கொண்டு கைநாகம் அணையோன் உற்றது உணர்த்தினன். கைநாகம் அப்படின்னா துதிக்கை சொல்ல வர்றாங்க, யானையுடைய துதிக்கை. அதை போல வலிமை கொண்ட அணையோன் அப்படின்னா அந்த யானையை போன்று, தும்பிக்கை உடைய யானையை போன்று வலிமை கொண்ட அந்த அனுமன் உற்றது உணர்த்தினன். உற்றதுன்னா அங்கே இலங்கையிலே என்ன நிகழ்ந்ததோ அதையெல்லாம் அந்த மைனாக பர்வத மலையினிடமே உணர்த்தி விட்டு சொல்லிவிட்டு கணத்தின் காலை அப்படிங்கிறாங்க. கணப்பொழுது, ஒரு நொடி பொழுது அப்படிங்கிறோம் இல்லையா, மிக வேகமாக விரைந்து பைநாகம் நிகர்க்கும் வீரர் தன்னெடுவர பார்க்கும் அப்படிங்கிறாங்க. இங்க வீரர்கள் எல்லாம் மகேந்திர மலையில் மற்ற வீரர்கள் எல்லாம் எவ்வாறு பார்த்துட்டு இருக்கிறாங்களா அனுமனை எதிர்நோக்கி, பைநாகம் நிகர்க்கும் அப்படிங்கிறாங்களா. பைநாகம் அதாவது பசி ஒரு நாகப்பாம்பானது எப்படி தனக்கு தேவையான ஒரு பொருளுக்காக படம் எடுத்து காத்து கொண்டிருக்குமோ அது போல அந்த வீரர்கள் எல்லாம் நெடுவரவு பார்க்கும், நீண்ட நெடிய வரவு, தொலைவு இல்லையா, அந்த தூரத்தை எட்டி பார்த்து அனுமன் வருகிறான் என்பதை பார்த்து கொண்டு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. கொய்நாகம் நருந்தேன், அப்படி காத்திருக்கும் பொழுது கொய்நாகம் நருந்தேன் சிந்தும் குன்றிடை குதியும் கொண்டான். கொய்நாகம் நருந்தேன், இங்க நாகம் அப்படின்னா சுரபுன்னை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுரபுன்னை மலர், கொய்யக்கூடிய, கொய்தல்லாம் பறித்தல், அந்த கொய்யக்கூடிய சுரபுன்னை மலர்கள் எல்லாம் நிறைந்த நறும் தேன் அப்படிங்கிறாங்க. நறுமையான இனிமையான தேன் சிந்தக்கூடிய மலர்கள் எல்லாம் பூத்து குழுங்கக்கூடிய அந்த குன்று. எந்த குன்று? மகேந்திர மலை. அனுமன் எங்கிருந்து சென்றானோ அங்கு மீண்டு வருகிறான். அந்த குன்றிடை குதியும் கொண்டான், குதிக்கின்றான், வந்து குதித்து நிற்கின்றான் அனுமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இலங்கையிலிருந்து இப்பொழுது மகேந்திர மலைக்கு வந்து சேர்ந்து விட்டான் அனுமன். அடுத்த பாடல். வானர வீரர் அனுமனை கண்டு மகிழ்தல்.
அனுமன் வந்தோன்னையும் அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் அவனை பார்த்து மட்டெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். போய் வரும் கருமம் முற்றிற்று என்பது ஒரு பொம்மல் பொங்க, வாய்வெறி நின்ற வென்றி வானர வீரர் மன்னோ, தாய் வர கண்டதன்ன உவகையின் தளித்தாரம்மா. போய் வரும் கருமம், அதாவது அவன் சென்று என்ன கருமத்துக்காக, என்ன வினைக்காக, எதற்காக சென்றான். கருமம்னா இங்க வினை, செயல். எதற்காக அனுமன் சென்றானோ அந்த வேலை முற்றிற்று, முடிவடைந்து விட்டது. சீதையை கண்டாகி விட்டது, அவன் வந்து விட்டான் என்பது ஒரு பொம்மல் பொங்க. பொம்மல்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி பொங்க அவனுடைய முகத்திலே தெரிகிறது அனுமன் வந்தோனையும். அதை வாய்வெறி நின்ற வென்றி வானர வீரர் அப்படிங்கிறாங்க. வாய்வெறி நின்ற அப்படின்னா வாய் குளறி, என்னாகுமோ ஏதாகுமோ, அனுமன் சென்றிருக்கிறான், திரும்பி வரும் பொழுது என்ன செய்தி கொண்டு வருவானோ என்று மனம் கலங்கி வாய் குளறி பேச்சற்று நிற்கிறார்கள் அந்த வானர வீரர்கள். மன்னோ, பாய்வரு நீளத்து ஆங்கன் இருந்த பறவை பார்ப்பு, தாய் வர கண்டதென்ன உவகையின் தளித்தாரம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப அழகா சொல்றாங்க. பாய்வரு நீளத்து ஆங்கன் இருந்தன பறவை அப்படிங்கிறாங்க. பாய்ந்து வரக்கூடிய ஒரு தாய் பறவை, அதாவது தன் குட்டிகளுக்காக, தன் குஞ்சு பறவைகளுக்காக எப்படி ஒரு தாய்ப்பறவை மிக வேகமாக சென்று இறை தேடி பாய்ந்து வருமோ, அது போல பாய்வரு நீளத்து ஆங்கன் இருந்தன பறவை பார்ப்பு, பாய்ந்து வரக்கூடிய அந்த தாய்ப்பறவையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குஞ்சு பறவைகள் போல கண்டதென்ன, தாய் வர கண்டதென்ன அப்படிங்கிறாங்க. தாய்ப்பறவை வருவதை கண்டவுடன் எப்படி அந்த குஞ்சு பறவைகள் எல்லாம் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்குமோ, அதை போல இந்த வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் உவகையில் தளித்தாரம்மா. உவகைனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து இருக்கிறார்கள் அங்கே அனுமனை கண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதான் போய் வரும் கருமம். அனுமன் சென்று வெற்றி வீரனாக அவன் திரும்பி வருகிறான், மகிழ்ச்சி பொங்க பொங்க அவன் வருகிறான், அவன் முகத்திலே அது தெரிகிறது. அதை கண்டு அந்த வானர வீரர்கள் வாய்வெறி, அத வாய் குளறி என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று மனம் வருந்தி நின்ற வீரர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் எவ்வாறு காத்திருக்கிறார்கள், எவ்வாறு தாய்ப்பறவை இறை தேட சென்று திரும்பி வரும் பொழுது அந்த குஞ்சுகள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்குமோ தன் தாய்க்காக, அது போல அந்த வானர வீரர்கள் எல்லாம் அனுமனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அனுமன் வந்து சேர்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் அனுமனை கண்டதும் அந்த வீரர்களுடைய செயல்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது. அழுதனர் சிலவர், முன்னின்று ஆர்த்தனர் சிலவர், அன்மி தொழுதனர் சிலவர், ஆடி துள்ளினர் சிலவர், அள்ளி முழுதுற விழுங்குவார் போல் மொய்த்தனர் சிலர், முற்றும் தழுவினர் சிலர், கொண்டு சுமந்தனர் சிலவர் தாங்கி. என்ன அழகா சொல்ற பாரு. அழுதனர் சிலவர், அனுமனை பார்த்தோன்னே கண்கள், வள்ளுவர் அழகா சொல்வாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர், உன் கண்ணில் பூசல் தரும் அப்படிம்பாரு. என்னது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை அடைச்சு வைக்க முடியுமா? ஒரு வீடு அப்படின்னா தாழ்பால் இருக்கு, வீட்டை பூட்டி வச்சுக்கிறோம். ஆறு அப்படின்னா ஒரு கரை இருக்கு அப்படி. ஆனா அன்புக்கு அப்படிங்கிறது ஒரு கரை இருக்குமா? அதான் வள்ளுவர் சொல்றாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அடைத்து வைக்கக்கூடிய ஒரு தாழ்பால் இருக்குதா? ஒரு கரை அப்படிங்கிறது இருக்குதா? கிடையாது. அதையும் மீறி நம்ம மனதுல ஒரு அன்பை அடக்கி வச்சோம்னா அந்த அன்பு எப்படி வரும் அப்படிங்கிறாரு. புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறாரு. தன்னுடைய கண்ணுல கண்ணீராக அந்த அன்பானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். ரொம்ப சிறப்பான ஒரு குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர், புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை நம்ம தேக்கி தேக்கி அடக்கி வைத்தோம்னா அந்த அன்பு எப்படி வெளிப்படும்னா கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே ரொம்ப நாள் பார்க்காத ஒருவரை பார்க்கிறோம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம சொந்தம், நட்பு, அக்கா, தங்கை, பார்க்க முடியாம 2 நாள் கழித்து பார்க்கும் பொழுது அவங்க முகத்தை பார்த்ததும் நம்மளுடைய கண்ணுல கண்ணீர் தான் வரும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அழுதனர் சிலவர், அனுமனை பார்த்ததும் அழுகுறாங்க பல பேர். ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல அனுமனை கண்டதும். அழுதனர் சிலர், முன்னின்று ஆர்த்தனர் சிலவர் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க சில பேர். அன்மினா அருகில போய் தொழுதனர் சில பேர், சில பேர் போய் வணங்குறாங்க அனுமரை. ஆடி துள்ளினர் சிலவர், மகிழ்ச்சி வெள்ளத்துல துள்ளி குதிக்கிறாங்க சிலர். அள்ளி முழுதுற விழுங்குவார் போல் மொய்த்தனர், அவனை அப்படியே அனுமனை அள்ளி விழுங்குறது போல, சாப்பிடுவதற்கு போல மொய்க்கிறாங்க போய் அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க சிலவர். முற்றும் தழுவினர் சிலர், எல்லாரும் சில பேர் போய் என்ன பண்ணிக்கிறாங்க, அனுமனை ஆற தழுவி கட்டி கொண்டுக்கிறாங்க. கொண்டு சுமந்தனர் சிலவர், சில பேர் தூக்கி சுமந்து கொண்டாடி கழிக்கின்றார்கள் தாங்கி அப்படிங்கிறாங்க. அதாவது வெற்றி கழிப்பு அவங்களால தாங்க முடியல. அனுமன் சென்ற செயல் சிறப்பாக நடந்து விட்டது அப்படிங்கிறது அவருடைய முகத்துல தெரிகிறது. இவர்களெல்லாம் ஆர்ப்பணித்து அந்த வானர வீரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பகுதிதான் இந்த பாட்டு. அடுத்து, தேனோடு கிழங்கும் காயும் நரியன அரிதின் தேடி,
மேல்முறை வைத்தேன் அண்ணல் நுகர்ந்தனை மெழிவு தீர்தி மானவாழ் முகமே நங்கட்கு உரைத்தது மாற்றம் என்று தாம் நுகர் சாகமெல்லாம் முறைமுறை சிலவர் தந்தார். அனுமனுக்கு உணவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பாட்டு. தேனோடு கிழங்கும் காயும் நரியன அரிதின் தேடி 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 போய் எடுத்துட்டு வர்றாங்க. தேன், கிழங்கு, காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அனுமனுக்கு மேல்முறை வைத்தே மன்னல், மேலும் 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 அனுமனுக்கு அண்ணலுக்கு நுகந்தனை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி மகிழ்ச்சியோட அன்போட பாசத்தோட கொடுக்குறாங்க. மெலிவு தீர்தி இம்தானை சிறப்பாக உண்டு விட்டு உன்னுடைய அசதி எல்லாம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும், போகிக் கொள்ள வேண்டும் என்று அந்த வானர வீரர்கள் அவருக்கு உணவு கொடுக்கிறார்கள். மான வாழ்முகமே நங்கட்கு உரைத்தது, உன்னுடைய சிறப்பு பொருந்திய அழகிய முகமே நங்கட்கு, அங்க சீதைக்கு என்ன நிகழ்ந்தது, அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை உன்னுடைய முகமே, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத நம்மளுடைய முகம் மிக அழகாக காட்டி கொடுத்துரும் அப்படிம்பாங்க. அதுதான் இங்க அனுமனுடைய முகம் காட்டி கொடுத்துருச்சு. அதான் வானர வீரர்கள் சொல்றாங்க. மான வாழ்முகமே நங்கட்கு உரைத்தது, உன்னுடைய அழகிய முகமே, பெருமை சார்ந்த சிறப்பு பொருந்திய முகமே அங்கு என்ன நடந்தது நிகழ்ந்தது அப்படிங்கிறத உரைத்தது மாற்றம் என்று தாம் நுகர் சாகமெல்லாம் முறைமுறை சிலவர் தந்தார். எல்லா வீரர்களும் மாற்றி மாற்றி நிறைய நிறைய உணவுகளை எடுத்து அனுமனுக்கு இதை சாப்பிடு என்று அவனுக்கு எடுத்து கொடுக்கின்றார்கள். அடுத்து அனுமன் உடலில் புண்கள் கண்டு வானர வீரர் வருந்துதல். அங்கே இலங்கையிலே அவனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களாலும் துயரத்தாலும் அவனுடைய உடம்பெல்லாம் புண்ணாகி காணப்படுகிறது. இதை பார்த்து அந்த வானர வீரர்கள்லாம் வருந்துகிறாங்க. அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. தாள்களில் மார்பில் தோளில் தலையினில் தடக்கை தம்மில் வாள்களின் வேலின் வாலி மழையினின் வகிர்ந்த புண்கள் நாள்கள் மேல் உலகில் சென்ற என் என நம்பி கண்ண ஊழ்கொள நோக்கி நோக்கி உயிரோக உழைந்து உயிர்த்தார். எப்படி வருந்துறாங்க பாருங்க. தாள்களில் மார்பில், தாள் அப்படின்னா பாதம், அவனுடைய பாதம், அவனுடைய மார்பு, தோல், அவனுடைய தோல், தலையினில் தடக்கை தம்மில், மிகப்பெரிய தடக்கை, அந்த மிகப்பெரிய அந்த கையிலையும் அவனுக்கு புண்கள் ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா வாள்கள் வேலின் வாழி மழை அப்படிங்கிறாங்க. எதிரிகளுடைய, அதாவது ராவணனுடைய தம்பிகளுடைய வாள்கள், அரக்கர்களுடைய வாள், வேல், வாழி மழை அப்படிங்கிறாங்க. வாழி அப்படின்னா அம்பு மழை, அம்பால எய்திருப்பாங்க இல்லையா, அந்த அம்பு மழையினில் பகிர்ந்த புண்கள், அதனால் ஏற்பட்ட அனுமனுக்கு ஏற்பட்ட புண்கள் எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவனுடைய தாள் பாதத்துல ஏற்பட்டிருக்கு, மார்பில்ல புண்ணாயிருக்கு, தோல்ல புண்ணாயிருக்கு, தலையில புண்ணாயிருக்கு, தடக்கை தம்மில் அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய கையிலையும் அவனுக்கு அனுமருக்கு புண்ணாயிருக்கு. அதையெல்லாம் நாள்கள் மேல் உலகில் சென்ற எண் என நம்பி, அது எப்படிப்பட்ட புண்கள், இத்தனை புண்கள் எண்ணி பார்க்க முடியாது. எப்படி நாள்கள் சென்றதோ, இப்ப நம்மளுடைய உலகம் தோன்றி பல வருடங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா எத்தனை நாள்கள் அப்படின்னு நம்ம கணக்கிட முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட கணக்கில்லாத புண்கள் அனுமனுடைய உடலிலே ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என நம்பி கண்ண ஊழ்குல நோக்கி நோக்கி, அத வருத்தத்தோடு அந்த அனுமனுடைய புண்களை நோக்கி நோக்கி உயிர் உக உழைந்து உயிர்த்தார் அப்படிங்கிறாங்க. வீரர்கள்லாம் தன்னுடைய உயிர் போனா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை போல வருத்தப்பட்டு அனுமனை நோக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல். அனுமன் அங்கதன் முதலியோரை வணங்கி சீதை கூறிய ஆசையை தெரிவித்தல். அனுமன் இந்த வான வீரர்களை பார்த்து அவங்க கிட்ட சொல்றான் என்ன நடந்தது இலங்கையில அப்படிங்கிறத. வாலி காதலனை முந்தை வணங்கினன் என்கின் வேந்தை காலுற பணிந்து பின்னை கடன்முறை கடவோர்க்கு எல்லாம் ஏழுற இயற்றி ஆங்கன் இருந்து இவன் இருந்தோர்க்கு எல்லாம் ஞால நாயகன் தன் தேவி சொல்லினல் நன்மை என்றன். வாலி காதலன் இங்க வாலியுடைய மகன் அங்கதனை சொல்றாங்க. அங்கதனை முந்தை வணங்கினான். முதல்ல யார வணங்குறாரு அப்படின்னா அங்கதனை போய் பார்த்து வணங்குறாரு. அதுக்கடுத்து என்கின் வேந்தை, என்கின்னா கரடிக்கெல்லாம் வேந்தராக திகழக்கூடிய அந்த ஜாம்பவான், வயதிலே மூத்தவர், அவருடைய காலுற பணிந்து, அவர் வயதுல மூத்தவரா இருக்கிறதுனால அவர் காலில் விழுந்து பணிந்து வணங்குறாரு அனுமர். வணங்கி பின்னை கடன்முறை கடவோர்க்கு எல்லாம், பின்ன அங்க யார் வீரர்கள் இருக்கிறாங்களோ எல்லா வீரர்களுக்கும் எப்படியெல்லாம் முறையாக மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதை எல்லாம் செலுத்தி ஏழுரை இயற்றி ஆங்கன் இருந்து இவன் இருந்தோர்க்கெல்லாம், அதாவது இலங்கையிலே என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் தெளிவாக அவர்களுக்கு எடுத்தோதுகிறார் அனுமன். எடுத்தோதிவிட்டு எல்லாம் ஞால நாயகன் தன் தேவி சொல்லினல். அந்த ஞால நாயகன்னா, ஞாலம்னா உலகம், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாக நாயகனாக திகழக்கூடியவன் ஸ்ரீராமன்.
அவனுடைய தேவியாரு சீதை. சீதாதேவி சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் அவள் மங்கள வாழ்த்து சொல்லி அனுப்பினாள் நன்மை என்றன் அப்படின்னு சொல்லி அவள் கூறிய மங்கள வாழ்த்தை அங்கதன், ஜாம்பவான், மற்ற வானர வீரர்களுக்கெல்லாம் அனுமன் சொல்லுகிறான் அப்படிங்கிறதா இந்த பாடல். இலங்கையிலிருந்து வந்து மகேந்திர மலையிலே அங்கதனை கண்டு வணங்கி, ஜாம்பவானை கண்டு வணங்கி, பிற வானர வீரர்கள் எல்லாம் வணங்கிவிட்டு இலங்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கூறி அங்கே சீதை தங்களுக்கெல்லாம் மங்கள வாழ்த்து சொல்லி அனுப்பினார் என்பதை கூறுவதுதான் இந்த பாடல் அப்படிங்கிறாங்க. அடுத்து அனுமன் சொற்படி யாவரும் ராமனை காண விரைதல். மிக வேகமாக ராமன்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் சீதையோட நிலைமையை பத்தி. ராமன் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாருன்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. அதான் இந்த பாடல். யாவதும் இனி வேறு என்னில் வேண்டுவது இறையும் இல்லை, சேவகன் தேவி தன்னை கண்டமின் விரைவின் செப்பி, ஆவது அவ்வண்ணல் உள்ளத்து அருந்துயர் ஆற்றலே ஆம், போவது புலமை என்ன பொறுக்கென எழுந்து போனார். யாவதும் இனி வேறு எண்ணல் வேண்டுவது, இனிமேல் நடக்க போறது என்ன அப்படிங்கிறத ராமன் தான் சொல்லணும். இறையும் இல்லை, இறைவன், அந்த இறைவன் தான் நமக்கு சொல்ல வேண்டும். சேவகன் தேவி, அந்த இறைவனான அந்த ஸ்ரீராமனுடைய தேவி தன்னை கண்டமை விரைவின் செப்பி, நான் வந்து சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத மிக வேகமாக விரைவாக போய் ராமன்கிட்ட சொல்லணும். சொல்லி ஆவது அவ்வண்ணல் உள்ளத்து, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உள்ளத்து அருந்துயிர் ஆற்றலே ஆம், அவர் உள்ளத்துல வந்து மிகப்பெரிய துயரத்தை கொண்டவராக வீற்றிருப்பார் ராமன். அப்ப அந்த துயரை வந்து நம்ம விரைவாக சென்று போக்க வேண்டும். ஆகவே போவது புலமை என்ன பொறுக்கென இழந்து போனார். அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா, மிக வேகமாக விரைந்து சென்று ராமனை கண்டு ராமனிடம் சீத்தையை பற்றி சொல்ல வேண்டும். அதான் யாவது இனி வேறு எண்ணல் வேண்டுவது. இதற்கப்புறம் நம்ம இங்க அமர்ந்திருப்பது வந்து சரியே கிடையாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சேவகன் தேவி, இறைவனுடைய தேவியான சீதா பிராட்டியின் நிலைமையை மிக வேகமாக ராமனிடம் சொல்ல வேண்டும். அருந்துயர் ஆற்றலே, மிகப்பெரிய அருமையான துயரத்தை கொண்டவனாக ராமன் வீற்றிருக்கிறான். அவனுடைய துயரத்தை சென்று நாம் போக்க வேண்டும். போவது புலமை, மிக விரைவாக செல்வதுதான் இப்பொழுது நம்முடைய பணி என்று பொறுக்கென எழுந்து போனான். மிக வேகமாக அனுமன் வீரர்களோடு அங்கே ராமனை நோக்கி செல்கின்றார். ராமனிடம் சென்று சீத்தையை கண்டுவிட்டு இந்த செய்தியை கூறுவதுதான் இந்த பாடல். கண்டனின் கற்பிக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உலர் துயர் அனுமன் பண்ணுவான். கண்டனன் கற்பிக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். மிக வேகமாக விரைந்து அனுமன் ராமனை தேடி வருகிறான். ராமன் அங்கே சுக்ரீவனிடம் உரையாடி கொண்டிருக்கிறான். தன்னுடைய வருத்தத்தை அவன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். ராமனுக்கு சுக்ரீவன் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அனுமன் மிக வேகமாக ராமனிடம் சென்று சொல்லுகிறான், கண்டனன் கற்பிக்கு அணியை கண்களால் அப்படிங்கிறார். பாருங்க, முதல்ல வந்து நான் சீத்தையே பார்த்துட்டேன் அப்படின்னா அது தாமதமாகிடும் அப்படிங்கறதுனால எடுத்தோடனே முதல் வரி போடுறாரு கம்பர். கண்டனன் கற்பினுக்கு அணியை அப்படிங்கிறார். நான் பார்த்துட்டேன், கண்டனன்னா கண்டுட்டேன், பார்த்துட்டேன். கற்பினுக்கு அணி எப்படிப்பட்டவள்? கற்புக்கு அணியாக திகழக்கூடிய அந்த சீதா பிராட்டியை கண்களால், என்னுடைய கண்களால் நான் கண்டேன். எங்கே? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அப்படிங்கிறாங்க. தென்திரை, அதாவது தெளிவாக அலைகள்லாம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருங்கடல் சூழ்ந்த இலங்கை தென்னகர், தென்னகரிலே வீற்றக்கூடிய இலங்கை அப்படிங்கிற மிகப்பெரிய மாநகரிலே அண்டர் நாயக, இந்த உலகத்துக்கெல்லாம், அண்டம்னா உலகம், இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகனாக திகழக்கூடிய ராமபிரானே, உன் தேவியை நான் கண்டுவிட்டேன். கற்புக்கு அணியாக அவள் திகழ்கிறாள், அவளை நான் பார்த்து விட்டேன். இனி துரத்தி ஐயம், உன்னுடைய ஐயத்தை எல்லாம், உன்னுடைய சந்தேகத்தை எல்லாம் துரத்தி விடு. பண்டு உள துயரமும், முன்னால் இருந்து உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துயரத்தையும் நீ விட்டுவிடு என்று அனுமன் பண்ணுவான், அனுமன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மிகச்சிறந்த ஒரு பாடல். கண்டனன் கற்பிக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். இன்றாளாக சீத்தையை பிறந்து ராமன் வருத்தத்தோடு வீற்றிருக்கிறான். அவன் வருத்தத்தை போக்கும் ஒரு பாடல், ஒரு செய்திதான் இந்த செய்தி. அதான் கண்டனன் கற்பிற்கு அணியை, நான் சீத்தையை கண்டுவிட்டேன். அவள் எப்படிப்பட்டவள்? கற்பிற்கு அணியாக, அணிகலன்களாக திகழக்கூடியவள். அவளை நான் என்னுடைய கண்களால் நான் பார்த்து விட்டேன். அவள் எங்கே வீற்றிருக்கிறாள் என்றால் தென்திரை அலைகடல், தெளிவாக அலைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கடல், அந்த கடல் சூழ்ந்த மாநகரம் தான் தென்னகர். தெற்கு நகரிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த
இலங்கை மாநகர், அந்த மாநகரிலே இந்த உலகத்திற்கெல்லாம் நாயகனாக திகழக்கூடிய ஸ்ரீராமபிரானே, நான் அவளை கண்டேன். ஆகவே இனி துரத்தி உன்னுடைய ஐயத்தை எல்லாம் நீ போக்கிக் கொள்ள வேண்டும். பண்டு முன்னாலிருந்து உனக்கு ஏற்பட்ட துயரத்தையும் நீ விட்டுவிட வேண்டும் என்று அனுமன் சொல்லுகின்றான் அப்படின்னு சொல்றான். அதற்கு அடுத்தடுத்த பாடல்லாம் பாத்தீங்கன்னா சீதையுடைய பெருமைகள்லாம் அனுமன் எடுத்து சொல்றது. இலங்கையில சீதை எப்படியெல்லாம் பெருமையோடும் கற்போடும் கற்பொழுக்கத்தோடும் வீற்றிருக்கிறாள், அவளுக்கு ஏற்பட்ட துயரங்கள் என்னென்ன, தான் அடைந்த துயரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அனுமன் ராமனிடம் ஒவ்வொரு பாடல்ல சொல்லிட்டே வராரு. அதுல முக்கியமான பாடல்லாம் பார்ப்போம். சீதையின் பெருமையை எடுத்துரைத்தல். உன் பெரும் தேவி என்னை உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றால் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். இந்த சீதையோட பெருமையை சொல்றாங்க. கற்பொழுக்கத்தோட அவ எப்படி வீற்றிருக்கிறா, தன்னுடைய குலப்பெருமையை காப்பவளாகி அந்த பெண் எவ்வாறு இருக்கிறாள் அப்படிங்கிறத அனுமன் சொல்றாரு. வள்ளுவர் சொல்லுவாரு, பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பெண்ணின் பெருந்தக்க, பெண்ணுக்கு ஒரு பெருமை அப்படின்னா எது அப்படின்னா அவள் கற்பொழுக்கத்தோடு இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. அந்த அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தவளாக சீத்தை வீற்றிருக்கிறாள் என்பதை அனுமன் ராமரிடம் சொல்லுகிறான். உன் பெரும் தேவி, உன்னுடைய அந்த தேவி சீதா பிராட்டியானவள், உன் மனைவியாக வீற்றக்கூடிய சீதா பிராட்டி, உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற, அதாவது உன்னுடைய மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு பெண்ணாக கற்பொழுக்கமுடைய பெண்ணாக அவள் அங்கே வீற்றிருக்கிறாள். உன்னை பெற்ற மண் பெரும் மருகி என்னும் வாய்விக்கும், உன்னை பெற்றார்களே தசரத மன்னன், அவருடைய வாய்மை உண்மை நிலை, உன்னுடைய குலப்பெருமை எவ்வாறோ அந்த பெருமை காப்பவளாக அந்த பெண்ணானவள் அங்கே வீற்றிருக்கிறாள். மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை, அதாவது மிதிலையில் ஜனகனுடைய மன்னன், அந்த மன்னனுடைய மகளாக இருக்கக்கூடிய தகுதியுடையவளாக அந்த சீதா பிராட்டி அவ்வாறே அந்த தகைமைக்கும் தலைமை சான்றோர் அவ்வாறே இருக்கிறாள். எந்த ஒரு மாற்றமும் அவளிடம் ஏற்படவில்லை. அவள் தங்களுடைய குடிப்பெருமையை காப்பவளாகவே அங்கே வீற்றிருக்கிறாள். தகமைக்கும் தலைமை சான்றாள் அப்படிங்கிறாங்க. மிகச்சிறந்த தலைமை பொறுப்பு கொண்டவளாக சீதா பிராட்டி அங்கே வீற்றிருக்கிறாள். என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டு என்பான். மிகப்பெரிய தெய்வமே ராமபிராணி, நான் இன்னமும் அவளை பத்தி சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதான் உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னுடைய மனைவி அப்படிங்கிற உரிமையிலிருந்து சிறிதும் வலுவாதவளாக அந்த சீதா பிராட்டி அங்கே வீற்றிருக்கிறாள். உன்னை பெற்றவர் தசரத மன்னன், அவருடைய குலப்பெருமை, அவனுடைய வாய்மை, உண்மை, நேர்மைக்கு ஏற்றவளாக சிறந்த மருமகளாக அந்த சீதா பிராட்டி அங்கே வீற்றிருக்கிறாள். மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை, மிதிலையிலே ஜனக மன்னன் பெற்றெடுத்தான் இல்லையா சீதா பிராட்டியை, அந்த மன்னனின் பெருமையை சிறிதும் குறைவுபடாமல் காக்கக்கூடியவளாக, தகைமைக்கும் தலைமை சான்றோர், தலைமை பொறுப்புக்கும் தலைமையாக திகழ்பவளாக சீதா பிராட்டி அங்கே வீற்றிருக்கிறாள். தெய்வமே, நான் இன்னமும் அவர்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள் என்று அனுமன் சீதையின் பெருமையை ஒவ்வொன்றாக எடுத்தோதுகிறார். அடுத்த பாடல் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பாடல். பொன் அழது இல்லை பொன்னை ஒப்பு என பொறையில் நின்றால், தன் அழது இல்லை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த, நின் அழது இல்லை நின்னை ஒப்பு என எனக்கு நேர்ந்தால், என் அழது இல்லை என்னை ஒப்பு என எனக்கும் ஈந்தாள் அப்படிங்கிறாங்க. பொன் அழது இல்லை, பொன் அப்படின்னா தங்கம்னா தங்கம் தான், அதற்கு நிகராக வேற எதையும் சொல்ல முடியாது. அதுதான் உயர்ந்த சிறப்புடையது. அதற்கு நிகர் அதுதான், பொண்ணுக்கு நிகர் பொன் தான் அப்படிங்கிறாங்க இல்லையா. அதுபோல பொறையில் நின்றால், பொறுமையோடு சீதா பிராட்டியானவள் வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிறாங்க. இது இன்னொரு பொருளும் சொல்லுவாங்க. எப்படி பொன் அப்படிங்கிறத, தங்கத்தை நம்ம எடுத்து அப்படியே அணிகலனா அணிஞ்சுக்க முடியாது. தங்கத்தை உருக்கி அதை அடித்து பல வகையான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்துதான் நாம் அணிகலன்களாக மாற்றியதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தனக்கு எத்துணை துயரத்தை கொடுத்தாலும் அந்த பொன்னானது பொறுமையாக இருந்து இறுதியாக தன்னை அணிபவர்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, சிறந்த ஒரு அணிகலன்களாக விளங்குகிறதோ, அப்படி தனக்கு இலங்கையிலே ஏற்பட்ட அத்துணை துயரத்தையும் பொறுத்து கொண்டவளாக, பொறுமை காத்தவளாக சீதா பிராட்டி நிற்கின்றாள் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்லப்படுது. அதற்கு அடுத்த வரி, தன் அழகு இல்லை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த, தான் தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பு பெற்றவளாக சீதா பிராட்டி அப்படின்னா சீதா பிராட்டிக்கு நிகரானவர் யாரும் இல்லை இந்த உலகத்துலன்னு சொல்ற அளவுக்கு சிறந்த ஒரு பெண்ணாக அவள் அங்கே வீற்றிருக்கிறாள். நின் அழகு இல்லை நின்னை ஒப்பு என, அதாவது
அவளுடைய கணவன் நீதான், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு பெருமையை சேர்த்தவளாக அவள் அங்கே இருக்கிறாள். எனக்கு நேர்ந்தால் என் அல்லது இல்லை, என்னை ஒப்பு என எனக்கும் இருந்தாள். இவ்வாறு எனக்கு நிகரானவர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அரிய ஒரு வாய்ப்பை இந்த அடியேனாகி எனக்கும் அவள் கொடுத்து விட்டாள். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவளாக தேவி சீதா பிராட்டி அன்னையார் அங்கே வீற்றிருக்கிறார் என்று அனுமன் ராமனிடம் சொல்லுகிறான். அடுத்த பாடல். வெற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தல் ஆய நங்கையை கண்டேன் அல்லன். எற்பிறப்பு என்பது ஒன்றும் இரும் பொறை என்பது ஒன்றும் கற்பெனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படிங்கிறார். ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. நான் வெற்பெரும் தடந்தோள் வீர, அதாவது மிகப்பெரிய வில்லை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய பெரிய தோள்களை கொண்ட வீரனே, ஸ்ரீராமரே, வீங்கு நீர் இலங்கை, அதாவது கடலால் சூழப்பட்ட அந்த இலங்கை மாநகரத்திலே வெற்பு, அந்த இலங்கை மாநகரத்திற்குரிய மலையிலே நற்பெருந்தவத்தலாய நங்கையை கண்டேன். பெருந்தவள் புரிந்தவளான நங்கை சீதா பிராட்டியை கண்டேன் அல்ல. நான் ஒரு பெண்ணை பார்க்கல, கற்பு அறம் பூண்ட நங்கையை பார்க்கல, ஒரு பெண்ணை பார்க்கல. நான் யாரை பார்த்தேன் அப்படின்னா, இற்பிறப்பு என்பது ஒன்றும், அதாவது குடிப்பிறப்பு, நம்ம பிறந்த ஒரு குடிக்கான பிறப்பு பெருமை இருக்கும் இல்லையா, அப்படி அந்த பெருமை, குடிப்பிறப்பினுடைய பெருமை இரும் பொறை அப்படிங்கிறாங்க. பொறைனா பொறுமை, நிலம் போன்று பொறுமை அப்படிம்பாங்க. அந்த பொறுமை காத்தவளான ஒரு பொறையையும் கற்பேனும் பெயரது ஒன்று அப்படிங்கிற. மூணாவது என்ன சொல்றாங்க, கற்பு. கற்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடையாளம் யாருன்னா உன்னுடைய மனைவி சீதா பிராட்டி தான். இந்த ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன், இதெல்லாம் அங்கே நடனம் புரிவதை நான் கண்டேன். நான் சீதா பிராட்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை நான் காணல. நான் யாரை பார்த்தேன் அப்படின்னா, குடிப்பிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவள், பொறுமை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அணிகலனாக திகழ்பவள், கற்பு அப்படிங்கிற சொல்லுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த 3 குணமும் ஒருங்கே வாய்க்க பெற்ற ஒரு பெண்ணாக உம்முடைய தேவியை நான் அங்கு கண்டேன் என்று அனுமன் சீதையினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகிறார். அடுத்து, இலங்கையை முழுதும் நாடி ராவணன் இருக்கை எய்தி பொலங்குழையவரையெல்லாம் பொதுவுற நோக்கி போந்தே அலங்கு தன் சோலை புக்கே அவ்வழி அணங்கு அந்நாளை கலங்கு தென்திரையிற்று ஆய கண்ணில் நீர்க்கடலில் கண்டேன். அப்படியே சொல்லிட்டே போறார் அனுமன். அங்க என்னென்ன நிகழ்ந்தது, தான் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தோம், கடைசியா சீதையை போய் எங்க கண்டேன் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்றாரு. இலங்கை முழுவதும் நாடி, நான் இலங்கையில ஒரு பக்கம் 2 பக்கம் இல்ல, இலங்கை மாநகரம் முழுவதும் தேடி தேடி பார்த்தேன். ராவணன் இருக்கை எய்தி, ராவன் எங்க இருக்கிறானோ அவனுடைய இடத்துக்கும் சென்று பார்த்தேன். அது மட்டுமல்ல, குழையவரை எல்லாம் அப்படிங்கிறாங்க. குழை அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அந்த அணிகலன் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள், மகளிர் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் தேடி தேடி பொதுவுற நோக்கி போந்தேன் அப்படிங்கிறான். பொதுவாக அனைவரையும் நோக்கி 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 பார்த்து பார்த்து நான் அங்கே சென்றேன். அலங்கு, அப்படியெல்லாம் சென்று சுற்றி வரும் பொழுது அலங்கு தன் சோலை புக்கேன், அங்கொரு அழகிய ஒரு சோலை கண்டேன். அதான் அசோகவனம். அந்த சோலையின் உள்ளே நான் சென்றேன். அவ்வழி அணங்கு அந்நாளே, அந்த இடத்துலதான் தெய்வத்திற்கும், அணங்கு அப்படின்னா இங்க தெய்வம் சொல்றாங்க, தெய்வத்திற்கு நிகரான அந்த பெண்மணி உன்னுடைய மனைவியை நான் அங்கு கண்டேன். கலங்கு தென்திரையிற்று ஆயக்கனை, எப்படி கண்ட, சாதாரணமா பார்க்கல, எப்படி கடல் அலை நீர் பெருத்து ஓடுமோ அது போல ஆயக்கண்ணின் நீர்க்கடலில் கண்டேன். கண்ணீர் கடலோடு அவளை நான் அங்கு கண்டேன். கண்ணீர் ஒழுக அவள் அங்கே வீற்றிருந்தாள் அந்த அசோகவனத்திலே அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்லுவார். இதுதான் வாலி ரொம்ப அழகா சொல்வாரு. ஆற்றுவாரின்றி தேற்றுவாரின்றி அசோகவனத்திலே சீதை வீற்றிருக்கிறாள் கண்ணீர் கடலோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படிதான் இங்க நான் பார்த்தேன், அசோகவனத்துல சீதையை கண்ணீர் கடலோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அனுமன் ராமன்ட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம், தையலை வணங்கற்கு ஒத்த இடைப்பெறும் தன்மை நோக்கி ஐய யான் இருந்த காலை அலங்கல்வேல் இலங்கை வேந்தன் எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன் இருந்து நங்கை வெய்து உரை சொல்ல சீறி போரல் மேற்கொண்டு விட்டான். அங்க என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்றான். தையலை வணங்கற்கு ஒத்த இடைப்பெறும் தன்மை நோக்கி, தையலைனா அந்த பெண் சீதா பிராட்டி, அவளை வணங்குவதற்காக அவளிடம் சென்று நான் சொல்வதற்காக தக்க நேரம் பார்த்து, இடைப்பெறும் தன்மை நோக்கி அப்படின்னா தக்க சரியான ஒரு நேரம் பார்த்து அங்கே ஒரு மரத்திலே அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஐய யான் இருந்த காலை, நான் இருந்த அந்த காலை நேரத்திலே
அலங்கல் வேல், அலங்கல்னா வெற்றி, வெற்றி வாகையெல்லாம் சூடி இருக்கக்கூடிய வேல்களை தன்னுடைய கையிலே கொண்ட இலங்கை வேந்தன் அங்கே வருகிறான். எப்படி? தன் மனைவிமார்கள் புடைசூழ அங்கே வருகிறான் அப்படின்னு சொல்றார். வந்து எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன் அப்படிங்கிறான். அவன் வந்து சீதையை பார்த்து பேசுறான். சாதாரணமா பேசல, எப்படி இறைஞ்சிறது, இறைஞ்சு கேட்கிறான், கெஞ்சி கேட்கிறான். சீதையே நீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ராவன் 10 தலை கொண்டவன், மிகச்சிறந்த வீரன் அப்படிங்கிறோம். இலங்கைக்கே சிறந்த அரசன், அவனுக்கு ஈடு இணையானவன் யாரும் இல்ல உலகுல அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய தவம் பெற்றவன், தவத்திற்கு உரியவனானவன் வந்து ராவணன் அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ராவணன் வந்து சீதையிடம் வந்து இறைஞ்சு கேட்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்து நங்கை வெய்து உரை சொல்ல சீறி கோரல் மேற்கொண்டு விட்டான் அப்படிம்பாங்க. அவன் இறந்து சொல்றத வாலி ரொம்ப அழகா சொல்லுவார். அதான் வைதேகி அவருடைய அவதார புருஷன் அப்படிங்கிற நூல சொல்லுவாரு. வைதேகி என்னை விண் வணங்குகிறது, மண் வணங்குகிறது, வாசவனின் 1000 கண் வணங்குகிறது, ஒரு பெண் வணங்காததுதான் புதிராய் இருக்கிறது, ஏன் இலங்கைக்கு மிதிலை எதிராக நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. ஆம், ஒரு பெண் வணங்காததுதான் புதிராய் இருக்கிறது, இலங்கைக்கு மிதிலையே எதிராக இருக்கிறது. உன்னை பிடித்து வந்ததால் தான் பிடித்து வந்தேன், பிடித்து வந்ததால் தான் என்மேல் பிடித்தமில்லையோ? சீதையே, நீ சிறைபட காரணம் நான் மட்டுமல்ல, நான் அனுப்பிய மாயமான் மட்டுமல்ல, நீயும் தான், என்னுள் எழுப்பிய ஆசை தீயும் தான். கிழியாய் பிறந்தது கிழியின் குற்றம், குறை கூறலாமா பூண்டை மட்டும்? கிழியாய் பிறந்தது கிழியின் குற்றம், குறை கூறலாமா பூண்டை மட்டும்? கோட்டான்களை யாரும் கூண்டுக்குள் வைப்பதில்லை, வாழைப்பூக்களை என்றும் வண்டுகள் மொய்ப்பதில்லை. கோட்டான்களை யாரும் கூண்டுக்குள் வைப்பதில்லை, வாழைப்பூக்களை என்றும் வண்டுகள் மொய்ப்பதில்லை. பஞ்சவடியில் நான் பிடித்து வந்த பஞ்சவர்ண கிழியே, நீயோ இரக்கமில்லாமல் இருக்கிறாய், நானோ உறக்கமில்லாமல் இருக்கிறேன். உன்னை துறக்க மனமின்றி தவணை முறையில் இறக்கிறேன், உன்முன் தலைப்பத்தும் தாழ்த்தி தாவென்று இறக்கிறேன் என்று அவரு அவதார புருஷன் அப்படிங்கிற ஒரு நூல்ல வாலி சொல்லிட்டே போவாரு. அதான் இறைஞ்சு கேட்கிறான். 10 தலை கொண்ட அந்த ராவணன் சீதையிடம் வந்து கால விழுவாத குறையா இறைஞ்சு அவன் வந்து வேண்டான். அதுக்கு சீதை மறுமொழி சொல்றா பாருங்க. நங்கை வெய்து உரை சொல்ல சீறி கோரல் மேற்கொண்டு விட்டான். நங்கை என்ன சொல்றாளாம்? ரொம்ப கோபம், வெய்து கோபத்தோட வந்து அவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுறா. அதனால என்ன பண்றான்? சீறி கோரல் மேற்கொண்டு விட்டான். மறுபடியும் மிக கோபம் கொண்ட ராவணன், நான் சொன்னதுக்கு வந்து இவ அடிப்பணிய மாட்டேங்கிறா அப்படிங்கிற கோபத்துல அவளை கொல்றக்கே போயிட்டான் ராவணன் அப்படின்னு சொல்லி அனுமன் வந்து ராமன்ட்ட சொல்றான். அதை வந்து வாலி சொல்வார் ரொம்ப அழகா. கற்பு கடலை 4 கவர்ந்து வந்து 4 உப்புக்கடல் நடுவே வைத்திருக்கும் துப்புக்கடலே, நீ தூர்ந்து போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கேள்விப்பட்டிருக்கிறாயா கோதண்டம் எனும் வெள்ளை? என் இறைவனுக்கு நான் இருக்கும் இடம் தெரியாது, தெரிந்தால் அதன் பின் நீ இருக்கும் இடம் உனக்கு தெரியாது. காமம் தலைக்கேறியதும் கௌரவம் தரைக்கிறங்கியதோ, அறிவு தலைமாடு கால் மாடு தெரியாமல் கிறங்கியதோ. ஊரான் மனைவியை வேட்டான் இலங்கை வேட்டான், அதன் பொருட்டு சண்டையை போட்டான். ஊரான் மனைவியை வேட்டான் இலங்கை நாட்டான், அதன் பொருட்டு சண்டையை போட்டான். சண்டையில் தோற்று மண்டையை போட்டான் என்று காலம் உன்னை குறிக்கும், காற்றும் கதிரும் கைகொட்டிச் சிரிக்கும். இது தக்கது இது தகாதது என்று பக்கத்தில் நின்று உனக்கு பகருவார் இல்லையோ? உண்மையை பகிர்ந்தால் தொல்லையோ? அத்தாணி மண்டபத்து அமைச்சரெல்லாம் செந்நெறி மனத்தவரா அல்லது செம்மறி இனத்தவரா என்று வாலி பேசுவதாக அந்த பாடல் வரி போயிட்டே இருக்கும் அவதார புருஷன்ல. அதான் மிக கோபத்தோடு வந்து சீத்தை பேசுவா. மணாளன் என்று மலிவாக எண்ணி விடாதே என்னுடைய மன்னவனை என்று சீத்தை வந்து பேசுற மாதிரி அவர் சொல்லிட்டே போவாரு. மனிதன் மனிதன் என்று மலிவாக எண்ணி விடாதே என் மணாளனை, மன்னவனை வெல்ல வக்கு இல்லாத நீயா, மன்மதனை வெல்ல வக்கு இல்லாத நீயா என் மன்னவனை வெல்லக்கூடும் என்று கோபத்தோடு சீத்தை ஒரு மாதிரி பேசுறா. பேசணும்னு அதெல்லாம் பொறுக்க முடியாம கோபம் கொண்டு ராவன் வந்து சீதையை கொல்ல முற்படுவான். அப்ப அந்த அங்க இருக்கிற அரக்கியர்கள்லாம் வந்து இவ்வாறு செய்வது தவறுன்னு சொல்லி ராவனிடம் சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தி நிறுத்தி வைப்பாங்க. அதையெல்லாம் வந்து அனுமன் அங்க நடந்த நிகழ்வு எல்லாம் ஒவ்வொன்றாக சீதையிடம் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாம் அங்க நடந்த நிகழ்வு எல்லாம் சொல்லி கடைசியாக
அவன் அனுமன் இலங்கைக்கு சென்றது சீத்தையை பார்த்து தான் சொல்லிட்டு சீத்தையிட்ட சூடாமணி பெற்றுட்டு அதுக்கப்புறம் இலங்கை வேந்தன் ராவணனை போய் பார்த்து அங்க அங்கதன் இந்திரஜித் முதலானவர்கள் எல்லாம் சண்டையிட்டு ராவணனை கண்டு அங்கே அவனுக்கு நெருப்பு வைத்து அந்த இலங்கையை எரித்து விட்டு திரும்பி வர வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வந்து ராமன்ட்ட சொல்றாரு. சொல்லிட்டுதான் இந்த தந்த சூடாமணி சீத்தை வந்து கொடுத்த சூடாமணியை வந்து ராமன்ட்ட சேர்க்கிறாரு. அதான் இந்த பாடல். வைத்த பின் துகிலில் வைத்த மாமணிக்கு அரசை வாங்கி கைத்தளத்து இனிதின் ஈந்தால் தாமரை கண்கள் ஆற வித்தக காண்டி என்று கொடுத்தனன் வேத நல்நூல் உய்த்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஒக்க நிற்பான். அதான் வைத்த பின் துகிலின் வைத்த துகில்னா தன்னுடைய ஆடையிலே வந்து இதுவரைக்கும் வைத்திருந்த கட்டி வைத்திருந்த அந்த மணிக்கெல்லாம் சிறந்த ஒரு மாமணியாக திகழக்கூடிய அந்த சூடாமணியை அரசை வாங்கி கைத்தளத்து இனிது ஈந்தாள். இறைவன்ட்ட கொடுக்க சொல்லி எங்கிட்ட சீதா பிராட்டி கொடுத்து அனுப்பினால் தாமரை கண்களால தாமரை மலர் போன்ற சிறந்த கண்கள் எல்லாம் உழுந்து போகும்படி வித்தக காண்டி என்று கொடுத்தான். இதை பார்த்து மகிழுங்கள் என்று ராமனிடம் அனுமன் அதை கொடுக்கிறான். அனுமன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறாங்க. வேத நல்நூல் உயிர்த்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஒக்க நிற்பான். ரொம்ப அழகா சொல்ற பாருங்க கம்பன். இந்த வேத நூல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி அழியாமல் காலம் காலமும் இருந்து கொண்டிருக்குமோ அது போல எக்காலத்துக்கும் அழியா புகழ் பெற்றவனாக விளங்கக்கூடிய அந்த அனுமன் சீதையிடம் இருந்து கொண்டு வந்த சூளாமணியை ராமனிடம் கொடுக்கிறான். எவ்வாறு கொடுக்கிறான்? ஈந்தான் தாமரை கண்களார வித்தக காண்டி தாமரை பலர் போன்ற இனிமையான கண்கள் எல்லாம் பார்த்து குளிரும்படி காண வேண்டும் என்று சொல்லி ராமனிடம் அந்த சூடாமணியை கொடுக்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாடல் சூடாமணியை பெற்ற ராமபிரானுடைய நிலை. அதை வாங்கி கொண்டு அவருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பைய பயந்த காமம் பரிணமித்து உயர்ந்து பொங்கி மெய்யுற வெதும்ப உள்ளம் மெலிவுறு நிலையை விட்டான் ஐயனுக்கு அங்கி முன்னர் அங்கையால் பற்றும் நங்கை கையெனல் ஆயிற்று அன்றே கைபுக்க மணியின் காட்சி. ரொம்ப அழகா சொல்ற கைபுக்க மணியின் காட்சி. அந்த கையில அந்த சூடாமணியை வாங்கி பார்த்தோன்னையும் ராமனுக்கு முதல்ல என்ன தோன்றுது அப்படின்னா ஐயனுக்கு அங்கி முன்னல் அங்கையால் பற்றும் அப்படிங்கிறாங்க. ஐயன்னா ராமபிரானுக்கு அங்கினா என்னது இந்த அக்னி முன்னாடி வளம் வந்த திருமண காட்சி ஞாபகத்து வருது. சீத்தையை வந்து அக்னி முன்னாடி வளம் வந்து எப்போ அவருடைய கையை சீத்தை பிராட்டியோட கையை பற்றினாரோ அப்படிங்கிற நினைப்பு அவர் வருது. அங்கி முன்னல் அங்கையால் பற்றும் நங்கையுடைய கையால் தன் கையால் பற்றி கொண்டார் இல்லையா, அந்த ஒரு நாள் அவருக்கு அப்பொழுது அதாவது அந்த சூளாமணியை தொட்டதும் வந்து அவருக்கு அந்த நினைவு வருகிறது. கையனல் ஆயிற்று, அந்த சீதா பிராட்டியுடைய கை அப்படின்னு நினைச்சு அந்த சூளாமணியை அவர் வந்து வாங்கி பாக்குறாரு. அதை வாங்கினோடனே உடைய மனசு எப்படி இருக்கு? பயந்த காம பரிணமித்து உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நிலை, ஒரு அன்பு உணர்ச்சி பரிணமித்து பொங்க உயர்ந்து பொங்கி மெய்யுற வெதும்பி அப்படியே ரொம்ப கொதிச்சு போய் சூடாகுது. உடம்பெல்லாம் சூடாகி மெலிவுறு நிலையை உள்ளம் மெலிவுறு நிலை அப்படிங்கிற இவ்வளவு நேரம் வந்து உள்ள மெலிந்து காணப்பட்டார். துன்ப கடல்ல மூழ்கின்றார் இல்லையா, அந்த துன்ப நிலையை விட்டான். துன்ப நிலையெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்னுடைய மனைவி எனக்கு கிடைத்து விட்டால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அப்பொழுது தோன்றிய ஒரு நிலைதான் இந்த பாடல் சொல்லுது. அந்த சூளாமணியை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஒரு ஞாபகம் அப்படின்னா, திருமணத்தின் பொழுது அவள் கையை தொட்ட அவள் கரம் பற்றிய ஒரு நினைவு. அந்த கரத்தை பற்றியது போல அந்த சூளாமணியை வந்து இப்பொழுது பற்றி கொண்டு அதை பார்க்கிறார். அப்பொழுது பயந்த காம பரிணமித்து அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு அவருக்குள்ளே பரிணமித்து உயர்ந்து பொங்கி மெய்யுற விரும்பி உடலெல்லாம் சூடாக ஆகி உள்ளம் மெலிவுறு நிலையை விட்டான். உள்ளம் வந்து துன்பப்படுகிற நிலையை அத்தோடு அவர் விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல் அதே மாதிரிதான். பொடித்தன ரோமம் போந்து பொடிந்தன கண்ணீர் பொங்கி துடித்தன மார்பம் தோளும் தோன்றின் வியர்வின் துள்ளி மடித்தது மணிவாய் ஆவி வருவது போவது ஆகி தடித்தது மேனி என்னே யார் உலதன்மை தேர்வார். கம்பனை தவிர யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. பொடித்தன ரோமம் அப்படிங்கிறாங்க. ரோமம் எல்லாம் சிரித்து போச்சு. அந்த சூடாமணியை பார்த்தோன்னே தன்னுடைய மனைவியை அனுப்பிய அந்த சூடாமணியை கண்டதும் பொடித்தன ரோமம் போந்து பொடிந்தன கண்ணீர் அப்படிங்கிறாங்க. கண்ணீர் வழி அப்படியே போயிட்டு இருக்குது, பொழிந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. பொங்கி துடித்தன மார்பெல்லாம் துடிக்குது. தோளும் தோன்றி வியர்வின் துள்ளி, தோல்லாம் துடிச்சு வியர்வையெல்லாம் அப்படியே வந்துருச்சு, நிறைய வியர்வை வந்துருச்சு. மடித்தது மணிவாய், வாயெல்லாம் மடிச்சு போச்சு, பேசவே முடியல அவர்னால. மகிழ்ச்சி வெள்ளம் ஆவி வருவது போவது, உயிர் போய் வருவது அவருக்கு. ஆகி தடித்தது மேனியெல்லாம் அப்படியே தடிச்சு போச்சு. என்னே யாருள்ள தன்மை தேர்வார்,
அவருடைய உணர்வுகளை, அவருடைய மன உணர்வை யாரால சொல்ல முடியும் அப்படிங்கிறார். கம்பரே யாரால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியல இதுக்கு மேல. தன்னுடைய மனைவி தான் ரொம்ப நேசிச்ச ஒரு மனைவி ராவணன் கடத்திட்டு போயிடுறான். அவள் இருக்குமிடம் தெரியாமல் அலைந்து துன்பக்கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறார். அந்த துன்பம் போக்குவதாக அந்த சூடாமணியை கண்ட ராமனுடைய நிலையை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கம்பர் ரொம்ப அழகாக இந்த பாடல்ல சொல்லிட்டு போறாரு. இப்படியாக அவன் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க எல்லாரும் கூட சேர்ந்து, அதாவது சுக்ரீவன் எல்லாம் சேர்ந்து ஆலோசித்து உடனே படை இனமும் தாமதிக்க வேண்டாம், நாம் சீதையை சென்று சிறை மீட்டி வருவோம் என்று படைகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு அவர்கள் புறப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்வதான் இந்த ஒரு பாடல். வானரச்சேனை புறப்படுதல். எழுகையும் படைகள் என்றான் எனும் அளவில் எங்கும் முழு முரசு எற்றிக் கொட்ட வள்ளுவர் முடுக்க முந்தி பொழிதிரை அன்ன வேலை புடை பறந்தென்ன பொங்க வடுவல் இல்வெள்ள தானை தென்திசை வளர்ந்தது அன்றே. எழுகையும் படைகள் என்றான், அதாவது சுக்ரீவன் படைகளோடு எல்லாம் எழுந்து வேகமா செல்லலாம் அப்படின்னு சொன்னோம். எனும் அளவில் எங்கும் முழு முரசு ஏற்றி எல்லாரும் மிக வேகமாக சொன்ன உடனே மிக வேகமாக விரைந்து வெற்றி முரசை கொட்டிட்டு அவங்க எல்லாம் போறாங்க. முழு முரசு ஏற்றி கொட்டு வர, அதாவது அந்த போர் அறிவிற்கான முரசு வள்ளுவர் முடுக்க, அவர் முரசு கொட்ட ஆரம்பித்தோன்னே எல்லாரும் முடுக்க முடுக்க முந்தி பொழிதிரை அன்ன வேலை புடை பறந்தன்ன போங்க, அதாவது கடல் அலைகள் சூழப்பட்ட அந்த கடலை நோக்கி, தென் திசை கடலை நோக்கி மிக வேகமாக படைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வலுவல் இல்வெள்ளத்தானே தென் திசை வளர்ந்ததன்றை, தென் திசையை நோக்கி மிக வேகமாக வானர சேனைகள் எல்லாம் சுக்கிரவனுடைய ஆணைப்படி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்த பாடல் 12 நாட்கள்ல அந்த கடலை போய் அவங்க தென்கடலை போய் சென்று சேர்றாங்க. அதான் அந்நெறி நெடிது செல்ல ஹரிகுலத்து அரசனோடும் நல்நெறி குமரர் போக நயந்து உடற்புணர்ந்த சேனை இந்நெடும் பவள குன்றில் பகலெல்லாம் இருத்த பின்னர் 12 பகலில் சென்று தென் திசை பறவை கண்டார். அதாவது அந்நெறி நெடிது, அந்த 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 தொலைவு அப்படிங்கிறது மிக நீண்ட நெடிய தொலைவாக இருக்குது. அந்த கடலை சென்று சேர்வதற்கு அந்த வழியிலே செல்ல, அதாவது சுக்ரீவன் செல்ல அரிகுலத்து அரசனோடும், அரிகுலத்துனா அந்த சுக்ரீவன் அவன் செல்கிறான். அரினா சிறந்த அறம் சிறந்த குலத்து அரசனோடும், அரிகுலத்து அரசன்னா சுக்ரீவன், வானர சேனைகளுடைய தலைவனாக திகழக்கூடிய அந்த சுக்ரீவன் அரசன் முன் செல்ல அவனோடு நல்நெறி குமரர், நல்ல நெறியிலே திகழக்கூடிய ராமரும் லக்வரும் நயந்து போக, அவரும் போக அவர் பின்னே உடன்புணர்ந்த சேனை இருக்கக்கூடிய வானர சேனைகள் எல்லாம் அவர்கள் பின்னே மிக வேகமாக அந்த கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்நெடும் பழுவ குன்றில் பகலெல்லாம், அதாவது சோலைகள் எல்லாம் நிறைந்த ஒரு மலையில குன்றுல என்ன பண்றாங்க, பகலெல்லாம் தங்கி இரவு நேரத்துல அவங்க பயணிக்கிறாங்க. இந்நெடும் பழுவ குன்றில் பகலெல்லாம் இருத்த பின்னர், பகலெல்லாம் தங்கிவிட்டு 12 பகலில் சென்று தென் திசை பறவை கண்டார். 12 நாட்கள்ல மிகப்பெரிய அந்த தென்கடலை போய் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இத்தோட இந்த திருவடி தொழுதம் படலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கடல் தாவு படலம். அந்த கடலை தாண்டி அவங்க எப்படி இலங்கைக்கு போறாங்க, அங்க சென்று யுத்தம் செய்து எப்படி சீதையை மீட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். இதுதான் சுந்தர காண்டத்துல திருவடி தொழுத படலம் அப்படிங்கிறது முற்றிட்டு. திருவடி தொழுத படலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராவணனிடம் சென்று, அதாவது சீத்தை ராவணன் சீத்தையை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அதனால் ராமன் இங்கே வருத்தத்தோடு மூழ்கி இருக்கிறான். ராமனுடைய தூதுவனாக அனுமன் இலங்கைக்கு சென்று மீண்டு வருதல், இலங்கையிலிருந்து மகேந்திரமலைக்கு ராமனிடம் சீத்தையினுடைய நிலையை பற்றி சொல்லி அவர்களை இலங்கைக்கு அழைத்து செல்லும் பகுதிதான் இந்த திருவடி தொழுத படலம் அப்படிங்கிறது. இந்த பகுதியத்தோட நிறைவு பெறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். திருவடி தொழுத படலம் உணர்த்தும் செய்திகள் குறித்து எழுதுக, இலங்கையிலிருந்து மீண்டு வந்த அனுமனின் நிலை குறித்து எழுதுக, சீதையின் சிறப்புகளாக அனுமன் உரைப்பனவற்றை விளக்குக, சூளாமணி கண்ட ராமனின் நிலை குறித்து எழுதுக. இன்னும் இந்த மாதிரி நிறைய வினாக்கள் கேட்கலாம். படை வீரர்கள், வானர வீரர்களுடைய ஆற்றல் குறித்து எழுதுக, அனுமனை கண்ட வானர வீரர்களுடைய நிலையை குறித்து எழுதுக. அப்புறம் சிறுவினாக்கள்லாம் பாத்தீங்கன்னா வானர வீரர்கள் அனுமனுக்கு கொடுத்த உணவுகளை பற்றி எழுதுக, அனுமனுடைய உடலில் ஏற்பட்ட காயங்களை கண்டு வானர வீரர்களின் வருத்தம் குறித்து விவரிக்க. இந்த மாதிரி பல வினாக்கள் நாம் கேட்கலாம். இப்ப நாம இதுக்கு பாடப்பகுதி நூலாக எடுத்துக்கொண்டது பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் நூல் தான், கம்பன் கழக வெளியீடு. அதோட நம்ம
இன்னும் அதிகமா பார்த்த நூல்கள் பார்த்தீங்கன்னா, கம்பசூத்திரம் கண்ணதாசனுடைய இது கொஞ்சம் வாசிச்சிருக்கோம். அவதார புருஷன் கவிஞனுடைய வாலியுடையது. அது வந்து வாலி பதிப்பகம். குறள் பரிமேலருடைய உடைய திருக்குறள் வந்து நமக்கு துணை நூலாக இதுக்கு அமைஞ்சிருக்கு. இத்தோட இன்னைக்கூட வகுப்பு வந்து நிறைவு பெறுகிறது. நன்றி.